மிஸ்டர் ரவி, மிஸ்டர் ரவி. என்ன நிர்மலா? குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ்டர் ரவி. அந்த நெக்லஸ் விஷயமா துருவி துருவி விசாரிச்சிட்டேன். சம்பந்தப்பட்டவங்களையும் ஹோட்டலையும் ஒரு தடவைக்கு 10 தடவை சோதிச்சிட்டேன். கிடைக்கவே இல்ல. ஐ சி. நான் இன்னும் சோதனை நடத்தாதவங்க 2 பேர் தான். யார் அது? ஒண்ணு நீங்க, இன்னொன்னு நான். என்ன நிர்மலா, விளையாடுறீங்களா? உண்மைதான் சொல்றேன் மிஸ்டர் ரவி. திருடவங்க அதை உங்க பாக்கெட்ல போட்டு தப்பி இருக்கணும், இல்ல என் பாக்கெட்ல போட்டு ஓடி இருக்கணும். என் பாக்கெட்ல இல்ல, உங்க பாக்கெட்ல. தாராளமா பாருங்க. நான் போட்டிருந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வா. மிஸ்டர் ரவி, இவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இவ வந்து என்னோட வருங்கால மனைவி. தற்சமயம் காதலி. எஸ் எஸ். பெரியவங்க சம்மதத்தோட தானே? நிச்சயமா. அம்மா பாக்கணுங்கிறதுக்காகத்தான் அழைச்சிட்டு வந்தேன். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. இதுல இல்ல. ஆல்ரைட், அப்புறம் பார்க்கலாம். எங்கெங்கே நீதான் நான் அங்கங்கே, என்பே அன்பே நான் உன் அன்பே. சொந்தங்கள் பந்தங்கள் வாழ்த்திட இங்கே வா 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 வா. புது புது சுகம் தொட தொட வரும், புது புது சுகம் தொட தொட வரும். எங்கெங்கே நீதான் நான் அங்கங்கே, என்னென்பேன் அன்பே நான் உன் அன்பே. சொந்தங்கள் பந்தங்கள் வாழ்த்திட எங்கே வா 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 வா. புது புது சுகம் தொட தொட வரும், புது புது சுகம் தொட தொட வரும். நெஞ்சோடு உந்தன் பூவாசனை நான் கொண்ட நாணம் சொல்லாதது, தானாக ஏதும் சொல்லாதது. காலம் இது கனிகின்றது, மடிதனில் விழ மயக்கங்கள் வர, மடிதனில் விழ மயக்கங்கள் வர. எங்கெங்கே நீதான் நான் அங்கங்கே, என்னென்பேன் அன்பே நான் உன் அன்பே. சொந்தங்கள் பந்தங்கள் வாழ்த்திட இங்கே வா 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 வா. புது புது சுகம் தொட தொட வரும், புது புது சுகம் தொட தொட வரும்.
நியாயமே நான் என்ன சொல்ல ஏகாந்தமே நாம் காணும் கோலம் ஏராளமே சீராட்டுவே பாராட்டுவேன் இளமையின் ரதம் வலம் வரும் நிதம் இளமையின் ரதம் வலம் வரும் நிதம் எங்கெங்கே நீதான் நான் அங்கங்கே என்னென்பே அன்பே நான் உன் அன்பே சொந்தங்கள் பந்தங்கள் வாழ்த்திட எங்கே வா 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 புது புது சுகம் தொட தொட வரும் புது புது சுகம் தொட தொட வரும் லா 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 லா. ஏய், இங்க பாத்தியா உன் போட்டோ பத்திரிக்கையில வந்திருக்கு. இந்த படத்தில் காணும் பெண் சுயநினைவை இழந்திருக்கிறாள். இந்தாப்பா. யார் கொடுத்திருப்பா இந்த விளம்பரத்தை? அதான் எனக்கும் தெரியல. இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு உங்க சொந்தக்காரங்க யாராவது வந்து உன்னை கூட்டிட்டு போயிட்டா? கவலைப்படாதீங்க, என்ன தேடி யாரும் வர மாட்டாங்க. உனக்குதான் கடந்த காலம் மறந்து போச்சே, யாரும் வரமாட்டாங்கன்னு எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? கடந்த காலம் தான் மறந்து போச்சு, ஆனா உள்மனசுன்னு ஒண்ணு இருக்கே, அது உங்களை தவிர வேற யாரும் ஆதரவில்லைன்னு சொல்லுது. உன்னை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. நம்மள பிரிக்க யாராலையும் முடியாது. வாங்க வாங்க வாங்க. ஏன் அதிர்ச்சி அடைஞ்சிட்டீங்க? இந்த பொண்ணை பத்தின எல்லா விவரங்களையும் உங்க அம்மா தான் சொன்னாங்க. பேப்பர்ல அந்த விளம்பரத்தையே நான் தான் கொடுத்தேன். இவளை கூட்டிட்டு போக இவ சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. வாங்க. இவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. டோன்ட் ஷவுட். இவங்களுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு நாங்க தான் சொல்லணுமே தவிர நீ சொல்லக்கூடாது. இவங்க யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா நீ யாருன்னு இவங்களுக்கு தெரியும். ஓகே நிர்மலா, ஆனா அவங்களுக்கும் இவளுக்கும் என்ன உறவுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மிஸ்டர் ரவி, I'm a police officer. ஆதாரங்கள் இல்லாம அவ்வளவு சீக்கிரமா ஒரு பொண்ணை கண்டவங்க கிட்ட ஒப்படைச்சிட மாட்டேன். நான் தான் சொல்றேனே, இவங்க எனக்கு தெரியாதுன்னு. இவங்க என்ன ஏமாத்துறாங்க. அதை எப்படி உன்னால சொல்ல முடியும்? கடந்த காலத்து அடியோட மறந்தவ, உறவுக்காரங்களை பத்தி ஒரு விவரமும் தெரியாதவ, இவ்வளவு அழுத்தம் திருத்தமா இவங்களை தெரியவே தெரியாதுன்னு சொல்றேன்னா, ஏமாத்துறது இவங்க இல்ல, நீதான். உண்மையை சொன்னா நெக்லஸ் ரெண்டது நான் தான் ஒத்துக்க வேண்டியிருக்கும். நான் ஒரு திருடின்னு தெரிஞ்சா என் மேல உயிரையே வச்சிருக்கிற ரவி கண்டிப்பா என்ன வெறுத்துருவாரு. நான் அவரை இழக்க கூடாது, இழக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் தான் கடந்த காலத்தை மறந்து விளாச்ச. நான் எங்களோட போய்தான் ஆகணும். புறப்படுங்க. கடவுள் கடந்த 2 நாளா எனக்கு அளவு கடந்த ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் உங்க மூலமா கொடுத்தாரு. அப்பவே எனக்கு தெரியும் இதுக்கு பின்னால தாங்க முடியாத வேதனையும் துக்கமும் மறைஞ்சிருக்குன்னு. ரவி, I love you. I do love you. நல்லா பாரு ராதா, இந்த வீட்ல நடந்த சம்பவங்கள் ஏதாவது உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? இல்ல. அப்போ உன்னை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன், நீ வாழ்ந்து வளர்ந்த இடத்துக்கு வந்து உனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலனா இது அம்னிஷியாவோட உச்சகட்டம். அதை தீர்மானிக்க வேண்டியது டாக்டர், அத பத்தி கவலைப்பட வேண்டியது என் சொந்தக்காரங்க. சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டீங்கல்ல, முறுக்கி தோல்ல போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம்.
எதை முறுக்கி? உங்க ஜடைய. அத நான் காலையிலேயே முறுக்கி கொண்டே போட்டுட்டேனே. அது அவந்து விழறதுக்குள்ள ஒழுங்கா வீடு போய் சேருங்க. ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு நான் வேற ஏதாவது உதவி செய்யணுமா? டாக்டர் ரவியை நான் பார்க்கணும். அதுக்கு உதவி செய்ய முடியுமா? இத பாருமா, எனக்கு போலீஸ்ல தான் உத்தியோகம். நீ சொல்ற வேலையெல்லாம் எனக்கு சுத்தமா பழக்கம் இல்ல. அப்படின்னா ஏன் கேட்கணும்? கடைசி ஆசை என்னன்னு தூக்கு கைதியை கேக்குறோம். அவன் ஜீனத்தவனை கொண்டு வர முடியுமா? ஓகே, தேங்க்யூ. நீங்க போகலாம். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுங்க. நிச்சயமா மேடம். இப்ப நாம ஒரு விஷயத்துக்கு வருவோமா? சம்பந்தமே இல்லாத என்ன உங்க சொந்தக்காரின்னு சொல்லி எது கழிச்சிட்டு வந்தீங்க? நீ ரொம்ப புத்திசாலி ராதா. கடந்த காலம் மறந்து போன மாதிரி மத்தவங்க கிட்ட போட்ட வேஷத்தை மறுபடியும் தொடராம பளிச்சுன்னு விஷயத்துக்கு வந்துட்டியே. சீனண்ணா சொல்லு. ராதா, நீ ஆம்பளை வேஷத்துல நடத்தின திருட்டு விளையாடல் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சீட்டிங் மார்க்கெட்ல நீ ஒரு ஜெகஜால ஜித்தி சகலகலா வள்ளி. கடைசியா நெக்லஸ் ஹோட்டல்ல அடிச்சே, அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். Am I correct? அதான் என் ஜாதகத்தையே சொல்றீங்களே. சொல்லுங்க. இந்த அழகான புத்திசாலி கிட்ட அபாரமான திறமை இருக்கு. ஆனா அது 500க்கும் 1000க்கும் அநியாயமா செலவாயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சதுனாலதான் உன்னை ஒரு பெரிய காரியத்துக்கு பயன்படுத்தலாம்னு முடிவெடுத்தோம். அதுக்காக உனக்கு ஒரு பெரிய தொகையை அன்பளிப்பா தர இருக்கும். திருட்டா, பெரட்டா, கொள்ளையா, கொலையா? கடைசியா சொன்னி அந்த 2 எழுத்து காரியம் தான். கொலையா? என்னால முடியாது. அதுக்கு வேற ஆளை பாருங்க. நிச்சயமா உன்னால முடியாது. எனக்கு இருக்கிற சொந்தம் நீங்க 2 பேர் தான். உங்க தலையில அடிச்சு சொல்றேன், என்னால முடியாது. உனக்கு இருக்கிற 2 சொந்தம் யாருங்கிறத காட்டட்டுமா? செய். அட பாவிங்களா, இவனை எங்க கொண்டு போய் வச்சிருக்கீங்க? இருக்கிற இடத்தையும் சொல்றோம், உன்னையும் அவங்களோட அனுப்பி வைக்கிறோம். அதுக்கு முன்னால நாங்க சொன்ன சின்ன காரியத்தை. நோ, என்னால முடியாது. முடியாதுன்னு சொன்னேன். உன்னை வளர்த்த நாயையும் உன் மேல பாசமா இருக்கிற அந்த நல்லவனையும் 2 பேரையும் சின்ன பின்னமா சாகடிப்போம். என்ன சொல்றேன்? ஓகே? சொல்லுங்க, நான் யாரை கொல்லணும்? Come on, see this photo. இந்த அம்மா முகத்தை பார்த்தாலே எவ்வளவு தெய்வீகமா இருக்கு. இவங்களை கொல்றதுனால உங்களுக்கு என்ன லாபம்? அத உன் துப்பாக்கி கிட்ட சொன்னாதான் அது வெடிக்குமா? சொல்லலன்னா வேண்டாம். ஆமா, இந்த அம்மாவை உங்களால கொல்ல முடியாதா? கட்டெரும்பு நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவோம். ஆனா கைக்கு விலங்கு வந்துடுமேன்னு பயம். அப்போ என் கைக்கு மட்டும் விலங்கு வராதா? வராது. காரணம், பல வருஷங்களா அந்த அம்மாவுக்கும் எங்களுக்கும் தான் பகை. அதனால நாங்க நெருங்க முடியல. நீ ஒரு பொண்ணு, அதுலயும் புத்திசாலி. நீ நினைச்சா காரியத்தை சுலபமா முடிக்கலாம். ஓகே, இந்த அம்மாவை பத்தின விவரங்கள்? பல வருஷங்களுக்கு முன்னாடி புருஷனையும் 3 பெண் குழந்தைகளையும் பறிகொடுத்துட்டு சாதாரண நிலைமையில் இருந்தா. திடீர்னு கோடீஸ்வரியாகி யாரோ ஒரு அநாத பையனை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப அவ இருக்கிற செட்டப்ப பாத்துக்க. ஓ, ஸ்டாப். எஸ், இவளை இந்த உலகத்தை விட்டே சீக்கிரமா அனுப்பிச்சிடுறேன். இந்த காரியத்துல எசக பிசகா சின்னத்தனமா நீ நடந்துகிட்ட, நாங்க சிங்களத்தனமா நடந்துக்குவோம். இந்த விஷயத்துல நான் என் புத்தியை நம்பித்தான் இருக்கிறேன். உன்னுடைய மோட்டார் சைக்கிளும் ஆம்பளை ட்ரெஸ்ஸும் அந்த ரூம்ல இருக்கு. டேக் திஸ் கீ. சீனோண்ணா, விஜய் தம்பி, நான் உங்க வேலைக்கு தான் ஆபத்து, ஞாபகம் வச்சுக்கோங்க. நில்லுங்க, கேட்டு சொல்றேன். எஸ் மேடம். நீங்க போலாம். ஓகே, தேங்க்யூ. உன்னை உள்ள அனுப்ப சொன்னதே நான் தான். என்ன விஷயம்? நான் வந்து அம்மாவை பார்க்கணும். எது விஷயமா நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்கள பார்க்க அனுமதிக்கிறதா இல்லையான்னு நான் முடிவெடுக்கிறேன்.
இந்த வீட்டு எஜமானியோட வளர்ப்பு பிள்ளையா இருக்காரே மிஸ்டர் சுரேஷ், அவர் ஒரு டான்ஸரை காதலிக்கிறாரு. கொஞ்ச நாளா அவளை சந்திக்கிறதும் இல்ல, போன் பண்ணா சரியா பதில் கூட பேசுறது இல்ல. காதலிச்சவரு கல்யாணம் பண்ணிக்கிற நோக்கத்துல இருக்காரா இல்ல கை விட்டுட்டு போற எண்ணத்துல இருக்காரான்னு தெரிஞ்சா அவளோட எதிர்காலத்தை பத்தி ஒரு முடிவுக்கு வர முடியும். அவ மேல இவ்வளவு அக்கறை எடுத்து வந்திருக்கீங்களே, நீங்க யார் அவளுக்கு? சகோதரன்னு சொல்லலாம், சிநேகிதன்னு சொல்லலாம். மொத்தத்துல அவ நன்மைக்காக பாடுபடுறவன். லுக், இனிமே சுரேஷ் அந்த டான்ஸரை பார்க்க வரமாட்டார். கூடிய சீக்கிரம் அவர் ஒரு கோடீஸ்வர குடும்பத்துக்கு மாப்பிளையா போறாரு. சும்மாவா சொன்னாங்க? பணக்காரனையும் பாம்பையும் ஒன்னா பார்த்தா முதல்ல பணக்காரனாடி அப்புறம் பாம்பாடின்னு. அந்த இனத்துக்கே உண்டான குணத்தை காட்டிட்டார். அது உனக்கு தேவையில்லாத விஷயம். யூ கேன் கோ. போறேன். ஆனா ஒண்ணு, அவனுக்கு கோடீஸ்வர மனைவி கிடைக்கலாம், அந்த அம்மாவுக்கு கோடீஸ்வர மருமக கிடைக்கலாம். ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாடி இழந்த மகளை மறுபடியும் சந்திச்சு தாயாகிற மன நிறைவு அந்த அம்மாவுக்கு எப்போ உண்டாகாது. இதை மட்டும் அவங்க கிட்ட சொல்லிடுங்க. நிலுப்பா. என்னென்னவோ ராகங்கள், எத்தனை தாளங்கள், என்னிடத்தில் கேளுங்கள், தாயனும் கோவிலை பாடுவேன்.
சரோஜா, அம்மா, கூப்பிடுமா, அப்படியே கூப்பிடு. தாய்க்கு தன் குழந்தைங்க அம்மான்னு கூப்பிடுறத விட வேற சந்தோஷமே இருக்க முடியாது. கூப்பிடுமா. அம்மா. நிர்மலா, உன் தாயை நினைச்சுதான் நீ கண் கலங்குறேன்னு எனக்கு நல்லா தெரியுமா? ஐயோ இல்லப்பா, எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்க தானே. பாபு, என் மகளை என்கிட்ட சேர்த்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி. அது என் கடமை. சரோஜா இந்த அம்மாவுடைய பொண்ணுன்னு இந்த பையனுக்கு எப்படி தெரியும்? இவன் யாருன்னு உங்களை போலவே எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. இப்பவே தெளிவுபடுத்திட்டு வரேன். வாங்க மேடம். ராதா எங்க? வெளியே போயிருக்கா, அவளுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். வாட் நான்சென்ஸ்! கடந்த காலத்தை மறந்த நிலையில இருக்கிற ஒருத்திய தன்னந்தனியா வெளியே அனுப்புனீங்கன்னா என்ன அர்த்தம்? அவ யார்கிட்டயுமே சொல்லாம வெளியில போயிட்டா மேடம். அவளை கவனமா பாத்துக்க முடியலன்னா ஏன் சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறீங்க? சாரி மேடம். ஏய், ஓ, நீங்களா? இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? சீரியஸா கேக்குறேன், விளையாடாம பதில் சொல்லு. Take it easy. இதுவரை நீங்கள் நேர்முக காட்சியாக பார்த்தது மியூசிக் ஹாலில் நடைபெற்ற டிஸ்கோ புகழ் ரோசியின் நடன நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி அச்சன் குஞ்சு அவர்களின் கதகளி நடனம். ராதா வீட்ல இல்லன்னு சொன்னீங்க, ரூம்ல இருக்கா? அது Shut up! போலீஸ் கிட்ட அனாவசியமா போய் சொல்றது நல்லது இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ பலைய கைகாரி. வெளியில போனதும் தெரியல, உள்ள வந்ததும் தெரியல. அந்த பொம்பளை இன்ஸ்பெக்டர் முகத்துல நல்லா கரிய பூசிட்டமா. உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. பாராட்டு மட்டும் இல்ல, உனக்கு நான் ஒரு பரிசும் தர போறேன். என்னது? ஒரு கிஸ். அம்மா! குத்துறது அந்த ஆள, நீ ஏன் கத்துற? ஒண்ணு இல்ல, நாங்க அபூர்வ சகோதரர்கள். அங்க குத்தன குத்துல இங்க பல்லு ஒண்ணு தெரிச்சு போச்சு. தோ யூ, நீ பெண் இல்ல, பேய். அவசியம் ஏற்பட்டா பிசாசா கூட மாறுவேன். லுக், எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஒப்பந்தம் அந்த அம்மாவை தீர்த்து கட்டணுங்கிறது தான். அத விட்டு வேற ரூட்ல வந்தீங்க, அங்க நடக்க வேண்டிய போல இங்க நடக்கும். சொல் ரைட். உன்னுடைய திட்டத்துல அடுத்த கட்டம் என்ன? முதல்ல நாங்க கொண்டு போய் விட்டுருக்கிற சரோ அங்க செட்டில் ஆகட்டும். அதுக்கப்புறம் என்னுடைய பிளான் என்னங்கறத உங்ககிட்ட சொல்றேன். ஓகே? ஓகே. ஓகே. தெரிச்சு போச்சு. ஹலோ, இஸ் இட் 86704? சரோஜா இருக்காங்களா? ஹலோ, யாரு? ஏய், நான் பாபு. ஓ பாபுவா, நான் சரோ பேசுறேன். உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியல. ஆமா, எனக்கு இங்க ராஜ மரியாதையே நடக்குது. ஏன் நடக்காது? அந்த அம்மாவுக்கு மகளா நடிச்சா உன் காதலனோட எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம்னு நான் சொன்னது சரியா போச்சுல்ல? நடிக்கிறது ஒழுங்கா நடிமா. அப்புறம் அந்த அம்மா என் மேல உயிரியே வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி நடக்க போகுது. அதுல நான் தான் உங்க மகன்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போறாங்க. ஹலோ. அப்ப நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆசைப்பட்ட காதல் நீ அடைஞ்சு லட்சக்கணக்கான சொத்துக்களுக்கும் சொந்தக்காரி ஆக போற. எல்லாரும் காரணம் நீதானே. ஆனா அப்பப்போ எனக்கு வயித்த கலக்குது இந்த இன்ஸ்பெக்டர் அம்மா வரும்போதுதான். அவ பாக்குற பார்வையில பெர்மனண்டாவே ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், ஒரு மாதிரியா பார்த்துட்டு மேல போயிட்டாங்க. அவள தைரியமா இரு, அவளை நானே பாத்துக்கிறேன். இப்ப நீ போனை கட் பண்ணிடு, அப்புறமா நானே போன் பண்றேன். ஓகே? ரொம்ப தேங்க்ஸ் பாபு. என்ன அந்த பொண்ணுகிட்ட பேசியாச்சா? நீ என்ன சொன்ன, அவ என்ன சொன்னா? நான் என்ன சொன்னேன், அவ என்ன சொன்னாங்கறத ஒரு வரி விடாம போன்ல ஒட்டு கேட்டியே, அப்புறம் என்ன கேள்வி? எனக்கு தெரியாதே. அதான். அப்போ அத உன் அபூர்வ சகோதரனையே கேட்டு தெரிஞ்சுக்க. இவளுடைய அப்பனையும் நாயையும் நம்ம அடைச்சு வைக்கலன்னா
இந்நேரம் நம்ம கண்ணுக்குள்ள விரல விட்டு அவ ஆட்டி இருப்பா. நிர்மலா, என்னுடைய 3 குழந்தைங்களையும் நான் சின்ன வயசுலயே பிரிஞ்சுட்டேன். அதுல ஒருத்தி இப்ப கிடைச்சதுனால நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உங்க சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல. ஆனா சரோஜா உங்க மகதாங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரமா? அவளை பார்க்கும்போது என் மனசு சொல்லுது அவதான் என் மகன். அதுதான் ஆதாரம். கொதிச்சுக்கிட்டு இருந்த என் ரத்தத்துல ஒரு குளிர்ச்சி ஏற்பட்டிருக்கே, அதுதான் ஆதாரம். மேடையில அவளை நான் முதல்ல பார்த்தப்போ என் கணவரையே பாக்குறது போல ஒரு உணர்வு ஏற்பட்டதே, அதுதான் ஆதாரம். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நானும் சின்ன வயசுலயே தாயை பிரிஞ்சவன். உங்களை பார்க்கும் போதும் உங்களோட பழகும் போதும் இழந்து போன தாயை நான் உங்களை பாக்குறேன். அதனால நான் உங்க மகள் முடியுமா? நிர்மலா, சரோஜாவை பார்க்கும்போது ஏற்படுற பாச உணர்வு தான் உன்னை பாக்குற ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஏற்படுது. ஆனா பாத்தீங்களா, பெரும் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி அவதான் உங்க மகன் உடனே முடிவுக்கு வராதீங்க. நீ பெண்ணா இருந்தாலும் போலீஸ் துறையை சேர்ந்தவன். எதுவுமே ஆதாரபூர்வமா இருந்தா தான் உன் மனசு ஏத்துக்கும். நிர்மலா, உன் சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். எப்படி? இன்னைக்கு நடக்க போற பார்ட்டியில அந்த பாபுவும் முக்கியமான விருந்தாளிகளும் வர்றாங்க. அவங்க முன்னாடியே உன் சந்தேகத்தை தீர்க்கிறேன். என்னமா சொல்றீங்க? என்னுடைய 3 பொண்ணுங்களுக்கும் உடம்புல ஒவ்வொரு அடையாளம் இருக்கு. அத நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. உடம்புல ஏதோ அடையாளம் இருக்குன்னு சொன்னாங்க. எந்த அடையாளம்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன். என்ன வேண்டாம் வெறுப்பா பேசுறீங்க? நீங்க தான் என்ன வெறுப்படைய வச்சுட்டீங்களே. நான் மனப்பூர்வமா விரும்பின ராதாவை நீங்க வேணும்னே என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு போலீஸ் அதிகாரி என்ன செய்யணுமோ அதை தான் நான் செஞ்சேன். என்ன சொல்றீங்க? உங்க வீட்டுல திருடினவனும், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல கர்ப்பிணி மாதிரி நடிச்சு திருடினவளும், ஹோட்டல்ல நெக்லஸ் திருடி உங்ககிட்ட கடந்த காலத்தை மறந்த மாதிரி நடிச்சவளும் ஒரே ஆள் தான். நான் சந்தேகப்படுறேன். நான்சென்ஸ். இருக்கவே இருக்காது. தப்பு செய்யற யாருமே எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. உண்மைகள் எல்லாம் கூடிய சீக்கிரம் வெளியே வரத்தான் போகுது. சாரி. எக்ஸ்கியூஸ் மீ. பார்ட்டி முடியற வரைக்கும் யாரையும் வெளியே விடக்கூடாதுன்னு உத்தரவு. இல்ல, நான் அவசரமா வெளியே போகணும். என்ன விஷயம்? இல்ல, ரோசிக்கு ஒரு சின்ன பிரசன்டேஷன் வாங்க மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் வாங்கிட்டு வந்துடுறேன். ரோசிக்கு அவளை பெத்த தாயே பிரசன்டேஷனா கொடுத்துருக்கீங்களே, இதுக்கு மேலே கொடுக்க போறீங்க? வாங்க போலாம். மணி ஆயிட்டு இருக்கு. உள்ள என்ன நடக்குது ஏது நடக்குது ஒண்ணுமே தெரியலையே. டோன்ட் வரி, ராதா ரொம்ப இன்டெலிஜென்ட் கேர்ள். சந்தடி சாக்குல லட்சுமியை எப்படியும் க்ளோஸ் பண்ணிடுவா. ராதா வெளியில வந்ததும் அவளை நாம க்ளோஸ் பண்றோம். சின்ன வயசுல தாயை பிரிஞ்சு சிறகு முளைச்சதுக்கு அப்புறம் கூட்டுக்கு திரும்பி வந்திருக்கிற சேய் பறவை இதுதான். உங்க மகிழ்ச்சியை பார்க்கும்போது என் பேர்ல உங்களுக்கு இருக்கிற நல்லெண்ணத்தை என்னால உணர முடியுது. அதுக்காக நன்றி செலுத்துறேன். இன்னொரு விஷயம், என் மகளை நான் திரும்ப அடைஞ்சாலும் எதை வச்சு அவளை நான் மகளா ஏத்துக்கிட்டேங்கிற சந்தேகம் ஒரு சிலருடைய மனசுல இருக்கத்தான் செய்யும். அதை நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்துறேன். என்னுடைய 3 பொண்ணுங்களுக்குமே உடம்புல அடையாளம் இருக்கு. மூத்த பொண்ணுக்கு முதுகுல வலது பக்கம் ஒரு பெரிய மச்சம் இருக்கு. சின்ன வயசுல உன்னை மரப்பட்டறையில இருந்து காப்பாத்துன. உன் முதுகுல இருக்கிற மச்சத்தை வச்சு நீ யாரு என்னங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண. அடையாளத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. வேஷத்தை கழிச்சிட்டு ஓட வேண்டியதுதான். ராதா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பார்ட்டியில உங்களை நான் பார்த்தேன். நீங்க இங்க வரதையும் நான் கவனிச்சேன். தனியா சந்திச்சு பேசுறான்னுதான் இவ்வளவு நேரமா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, யாரும் வராங்க. நான் போறேன், நீ பின்னாடி வா. நிச்சயமா இவ என் மூத்த மக இல்ல. ஏன்னா முதுகுல மச்சம் இல்ல. உங்க 2வது மகளுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா? அவசரப்படாத, சொல்றேன். என் 2வது மகளுக்கு வலது கால்ல முழங்காலுக்கு மேல ஒரு மச்சம் இருக்கு. டாய்லெட்ல ராதா தானே இருந்தா? இது ஏய், 1 மினிட் வரீங்களா? கொஞ்சம் டாய்லெட் போலாம். நான் இப்பதான் போயிட்டு வந்தேன்.
பரவாயில்ல கம்பெனி கொடுங்க. இல்ல எனக்கு அவசரமா வேலை. ஏய் கம் ஆன் மேன் பீஸ் போட்டு வா. என் ரெண்டாவது பொண்ணுக்குண்டான அடையாளமும் இவளுக்கு இல்ல. உங்க மூணாவது மகளை பத்தி சொல்லுங்க. அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. பயப்படாத சரோஜா, நீ நிச்சயமா என் மகதான். நிர்மலா, இவளை தனியா அழைச்சிட்டு போய் ம்